நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி அண்ட் ஏ இன்ட்டு ஏ அண்ட் பி இன்ட்டு ஏ. இதில் மொத்தம் 3 சப்ரிவேஷன் இருக்குது. இந்த 3 சப்ரிவேஷனுக்குமே நம்ம இந்த 3 என்ட்ரிஸ் போடணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்ரிவேஷன் போட போகிறோம். ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 b ஈக்குவல் டு 1, -4. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா ஏ இன்ட்டு பி போட போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே ஏவோட வேல்யூ இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ எடுத்து நம்ம எழுதணும். ஏவோட வேல்யூ என்ன, 2, -2, 3. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு இருக்குது. அதாவது அந்த இன்ட்டுவை நம்ம இங்கே போடணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ பியோட வேல்யூ எடுத்து எழுதணும். பியோட வேல்யூ 1, -4. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணணும். இப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணணுமா, அதாவது பெரிய ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் சின்ன ப்ராக்கெட் 2, 1. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மறுபடியும் 2, -4. நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இது முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு -2 எடுக்கணும். -2 வச்சு போடணும். -2, 1 புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். -2, 1. நெக்ஸ்ட்டு -2, -4. நெக்ஸ்ட்டு 3 வச்சு போடணும். அப்போது 3, 1. நெக்ஸ்ட்டு 3, -4. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஏ இன்ட்டு ஏ போடணும். இப்போ ஏ இன்ட்டு ஏ அப்படின்னும் போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏ இன்ட்டு ஏ போடும்போது ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ஏவோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ எடுத்து எழுதணும். ஏவோட வேல்யூ என்னது, 2, -2, 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு இருக்குது. ஸோ அங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது இன்ட்டு எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. அதனால் ஏவோட வேல்யூ தான் மறுபடியும் எடுத்து எழுதணும். 3 அப்படின்னு போட்டுட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அதாவது மல்டிப்ளை பண்ணுறக்கூடாது, அதுக்கு பதில் கமா போட்டு எழுதணும். அதாவது 2 இங்கேருந்து இங்கே போகணும். அப்போ 2, 2, அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் என்னது, 2, -2. 2, -2. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2, 3. நெக்ஸ்ட்டு -2, 2. நெக்ஸ்ட்டு -2, -2. நெக்ஸ்ட்டு -2, 3. நெக்ஸ்ட் 3 போடணும். நெக்ஸ்ட்டு 3, 2. 3, -2. 3, 3. இப்போ ப்ராக்கெட் போட்டு முடிக்கணும். இப்போது நம்ம போடுற ஆன்சர் கரெக்டாக தப்பான்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் 1, 2, 3 அப்படின்னு இருக்கா. ஸோ 1, 2, 3. இப்போ இங்கே 1, 2, 3ன்னு இருக்குது. இங்கே 1, 2, 3 அப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 1, 2, 3 இருக்கா. ஸோ 1, 2, 3. இங்கே 2 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே 2 வேல்யூஸ் எப்படி போடும்போது நம்ம கரெக்டாக போடுறோம் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பி இன்ட்டு ஏவை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் சப்ரிவேஷன் போட போகிறோம். செகண்ட் சப்ரிவேஷனில் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ. இப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஏவோட வேல்யூவும் பி, கியூ தான், பியோட வேல்யூவும் பி, கியூ தான். ஓகே, புரியுதா புரியலையா? அதாவது ஏ ஈக்குவல் டு பி, கியூ. நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு என்னது, பி, கியூ தான். ஓகேவா? இதுக்குமே நம்ம ஏ இன்ட்டு பி போடணும், ஏ இன்ட்டு ஏ போடணும், நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏ போடணும். அப்போ ஏ இன்ட்டு பின்னா என்னது, ஃபஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது, ஏவோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ என்னது, பி, கியூ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே இன்ட்டு இருக்குது. ஸோ இன்ட்டு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பி இருக்கா. ஸோ பியோட வேல்யூ என்னது, பி, கியூ. இப்போ என்ன பண்ணணும், இதை மறுபடியும் இது பண்ணணுமா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பெரிய ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி சின்ன ப்ராக்கெட் பி, பி. நெக்ஸ்ட்டு பி, கியூ. நெக்ஸ்ட்டு கியூ, பி. நெக்ஸ்ட்டு கியூ, கியூ. ஓகேவா? இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்னது, ஏ இன்ட்டு ஏ. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏ. இதை நீங்கள் போட்டுறீங்களா? இதுவும் ஈஸி தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா தேர்டு சப்ரிவேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ என்னது, ஏ ஈக்குவல் டு
m கமா n. நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் டு நாட். நாட்டுனா என்ன அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம், அதுக்கு எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை. ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, a இன்ட்டு பி. அப்போ ஏவோட வேல்யூ என்னது, m இன்ட்டு n, கரெக்ட். நெக்ஸ்ட்டு இன்ட்டு இருக்கா, ஸோ இன்ட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பியோட வேல்யூ நாட். இப்போது எது இதோட மல்டிப்ளை பண்ணாலுமே, இப்போ ஜீரோவோட 1 இன்ட்டு 0 என்னது, 0 தான். எதோட ஜீரோவால் பண்ணாலுமே அது என்னவாக இருக்கும், 0 தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே நாட் அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ, இதுக்கும் இதே வேல்யூ வருமா, வராது. ஏன் வராது, இங்கே என்ன இருக்குது, ஏ மறுபடியும் வேல்யூவும் ஏ தான் கொடுக்குறான். ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ m கமா n, மறுபடியும் இங்கே இன்ட்டு இருக்கனால இன்ட்டு, நெக்ஸ்ட்டு வேல்யூ என்னது m கமா n. அப்போது இதுக்கு ஆன்சர் மாறும். அப்போது இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், m இன்ட்டு m, நெக்ஸ்ட்டு m இன்ட்டு n, நெக்ஸ்ட்டு n இன்ட்டு m, n இன்ட்டு n அப்படின்றது போடணும். நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏ, இதுக்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களா, இதுவும் ஈஸி தான். பியோட வேல்யூ என்னது, நாட்டு. அப்போ ஏவோட வேல்யூ m கமா n. நாட்டோட எது பண்ணாலும், அதாவது ஜீரோவோட எது பண்ணாலும் எனிதிங் 0 தான். ஸோ அதுக்கும் என்ன ஆன்சர் வரும், நாட்டு தான் வரும். ஓகேவா.